எல்லாருக்கும் வணக்கம். தினம் ஒரு கதை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் இந்துகுமார். எப்பயும் போல தாங்க இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான். அந்த குட்டி கதையிலேருந்து நம்மளுக்கும் எடுத்துக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும், குழந்தைங்களுக்கும் அந்த கதைகளை சொல்லலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய வைரம் மற்றும் தங்கம் விற்கிற ஒரு வியாபாரி இருந்தாருங்க. அவர் பெரிய வியாபாரி அந்த ஊர்லேயே. அவர்கிட்ட ஒரு பெரிய வைரம் ஒன்று கையில் இருந்துச்சு. அது வச்சிட்டு இருக்கும்போது அவர் தன்னோட வீட்டோட மாடியில் நின்றுக்கிட்டு இருந்தார், மொட்டை மாடியில் நின்றுட்டு இருந்தார். அதை வச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த வைரக்கல்லை. அந்த வைரக்கல் ரொம்ப அழகாக ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருந்தவர் எப்படியோ கை தவறி அவர் அறியாமல் அதை கீழே போட்டுட்டாருங்க. கீழே போட்டதில் அந்த வைரக்கல் முழுசாக உடையலை, அங்கங்கே கீறல் விழுந்துருச்சு. இதை பார்த்து வேகமாக அவர் அதை போய் எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா அங்கங்கே சின்ன சின்ன கீறல்களோடு அந்த வைரக்கல் இருக்குது. ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டார். பார்க்கவே எப்படியோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கல் பார்க்க. இப்போ பார்த்தா அப்படி உடஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டார். மனசு உடஞ்சி போயிட்டு அவருக்கு வைர வியாபாரினால் நிறைய பொற்கொள்ளர்களை அவருக்கு தெரியும். அதாவது இந்த தங்கம் நகை செய்வாங்க இல்லையா, தங்க வைர நகைகள் செய்யக்கூடிய ஆட்களை அவருக்கு தெரியும். அவரோட கடையிலுமே ஆட்கள் இருந்தாங்க, அது போக நிறைய ஆட்களை அவருக்கு தெரியும். இப்போ முதல்ல அவர் என்ன பண்ணார், தான் கடையில் இருக்க ஒரு பொற்கொள்ளர்கிட்ட கொண்டு போய் இந்த வைரக்கல்லை டேமேஜ் ஆயிடுச்சு, இதோடைய மதிப்பு இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் பேசும்போது அவர் சொல்கிறாரு, இதோட மதிப்பு முதல்ல மாதிரி இல்லைங்கய்யா, அது குறைஞ்சி போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவருக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. அப்படியே அந்த பொற்கொள்ளர்கிட்ட அதை கொடுத்து, நீங்கள் இதை இந்த கீரலெல்லாம் எனக்கு சரி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொற்கொள்ளர் சொல்கிறாரு, கீரலெல்லாம் சரி பண்ண முடியாது, சரி பண்ணோன்னா இன்னும் கீரல்கள் தான் விழுகும் வைரத்தில், அதனால் இது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, தனக்கு தெரிஞ்ச வைரம் மற்றும் தங்கம் செய்கிற பொற்கொள்ளர் ஒவ்வொருத்தரையும் அந்த வைரம் செய்கிற ஆட்கள் எல்லாம், ஆசாரிகள் எல்லாம் கூப்பிட்டு இதை பற்றி சொல்கிறாரு. சொல்லும்போது எல்லாரும் ஒரே மாதிரி பதிலை தான் சொல்கிறாங்க. இது ஒன்றுமே பண்ண முடியாது, இது முதல்ல விட மதிப்பு கம்மி தான் இதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் முன் வர்றாரு. இதை நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி முன் வர்றாரு. உடனே இவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இவரோட நம்பிக்கைக்குரிய ஆட்லாம், அதனால் அவர் கையில் கொடுத்து இதை அனுப்புகிறாரு. அவர் ஒரு வாரம் அதை டைம் எடுத்துக்கிட்டு அதை ஒரு அழகான வைர ரோஜா பூவாக செஞ்சு கொண்டு வர்றாரு. அந்த கீரர்கள்லாம் தெரியாத அளவுக்கு அதோட டிசைன்ஸை மாற்றி ஒரு வைர ரோஜா பூவாக, மினுங்கிற ஒரு ரோஜா பூவாக கொண்டு கையில் கொடுக்குறாரு. இந்த வைர வியாபாரிக்கும் ரொம்ப சந்தோஷம். அதை பார்க்கையில் முதல்ல பார்த்த வைரக்கல்லை விட இது ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப அப்படி சந்தோஷமாயிறாரு. மற்றவங்க அவரை சுற்றி பார்த்துட்ருக்கவங்களும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரோஜாவாக, அந்த வைர ரோஜாவாக அது இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணுறாரு, அதை பார்வைக்கு வச்சுட்டு நிறைய பேரை அவருக்கு தெரிஞ்ச மற்ற வியாபாரிகள் எல்லாம் கூப்பிட்டு இதை காமிக்கிறாரு. காமிச்சா அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இது எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், அது அவ்வளோ அழகாக இருக்குது, இது நல்லாவும் விற்பனை ஆகும், அதனால் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரு. இதை பார்த்து ஒரே அந்த வைர வியாபாரிக்கு சந்தோஷம் அடைஞ்சிட்டு அதை செஞ்சு கொடுத்த அந்த ஆசாரி இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு அவருக்கு நிறைய பணம் கொடுக்குறாரு. மனசார பணம் கொடுத்து பாராட்டி, எனக்கு இது உடஞ்சி போய் ஒரு மதிப்புள்ளன்னு நினச்சிட்டு இருந்ததை நீங்கள் மதிப்பாக்கி கொடுத்துட்டீங்கன்னு அவர்கிட்ட ரொம்ப மனசார பாராட்டி அந்த பணத்தை கொடுக்குறாரு. இது தாங்க கதை. ரொம்ப சின்ன கதை தான், ஆனால் இது நம்ம வாழ்க்கையோடைய நிறைய ஒன்றி போகிற விஷயங்களை சொல்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. என்னன்னா, நம்மளும் அப்படி தாங்க ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம். ஒரு பிளான் போட்டு அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஸ்தாரமாக மனசில் யோசித்து பெரிய லெவலில் வச்சுருப்போம். அது பார்த்தா திடீர்னு இந்த வைரக்கல் விழுந்த மாதிரி அதுக்கு தடைகள் வர்ற மாதிரி எதையாவது விஷயங்கள் நடக்கும். நடந்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே உடஞ்சி போயிடுவோம். உடஞ்சி போய் எல்லார்கிட்டேயும் ஹெல்ப்பெல்லாம் கேட்போம். ஆனால் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இல்லை பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போ ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். அவ்வளோதான் போல், இனிமேல் நம்ம நினச்ச எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். ஆனால் இந்த ஒரு ஆசாரி வந்தார் இல்லையா, அந்த பொற்கொள்ளர், அவர் மாதிரி யாராவது ஒரு நல்ல உள்ளம், அதாவது நல்ல நண்பரோ நல்ல உறவோ நமக்கு இதுக்கு ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு ஹெல்ப்போ இல்லை அதை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழியோ சொல்லுவாங்க பாருங்களேன். அப்போ நிச்சயமாக அதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க.
அதை நம்ம யோசிச்சுக்கிட்டோன்னா, அதை யோசித்து அதை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, நம்ம முன்ன நினச்சத விட நம்ம ரொம்பவே பிளான் பண்ணி ரொம்பவே நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு எனக்கு பட்டுச்சுங்க. இது வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலே நடந்திருக்கும், இல்லை இனிமே கூட நடக்கலாம். அப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் யோசித்து, நமக்கு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்கிற அட்வைஸ், எல்லா அட்வைஸையும் நான் எடுத்துக்கணும்னு சொல்லலை. யாராவது ஒரு ஒரு சிலர் சொல்கிற உண்மையான உறவுகள், உண்மையான நண்பர்கள் சொல்கிற ஒரு அட்வைஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வேல்யூபிளாக இருக்கும். நம்மளும் அந்த வைர ரோஜாவை போல் நம்மளோட பிளானை வந்து பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம பெரிய மேன்மையான ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. உங்களுக்கு இந்த கதையிலேருந்து வேறு ஏதாவது தோணுச்சுனாலும் சரி, இல்லை இதுவே தோணுச்சுனாலும் சரி, எனக்கு இந்த கதையிலேருந்து என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கங்க. ஓகேங்க. நாளைக்கு இன்னொரு கதையோடு சந்திக்கலாம். அதே மாதிரி எப்பயுமே நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசுகிறது உண்டு, உங்களோட பகிர்ந்துக்கிறது உண்டு. அது மாதிரி இன்றைக்கி நான் பேச வர விஷயம் என்னென்னா, நன்றி பற்றி தான். நன்றி. ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் சரி, தீயது செஞ்சாலும் சரி, முதல்ல நன்றியை பற்றி பேசுவோம். நன்றினா, ஒரு சிலர் நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ரொம்ப சின்ன உதவி செஞ்சுருப்பாங்க. நமக்கு அது சின்ன உதவி தான், ஆனால் அது நமக்கு பெரிய பலனை கொடுத்துருக்கும். ஆனால் நம்ம ஒரு சில நேரங்களில் காலப்போக்கில் வேணுன்னே மறக்க மாட்டோம், காலப்போக்கில் மறந்துருப்போம். நானுமே அந்த மாதிரியெல்லாம் மறந்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்கும்போது அது பெரிய உதவிங்க. அந்த உதவிக்காக நிச்சயமாக நமக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கணும், செஞ்சிடணும். அது எனக்கு தோணுச்சுங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, யாராவது நமக்கு ஒரு தீமை செஞ்சுட்டாங்கன்னா, அதை உடனே நான் மறக்க சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம மறந்துருவோங்க. அப்படி மறந்தால் தான் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். திருவள்ளுவரே அதை தான் திருக்குறளில் சொல்லியிருக்காரு. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்ல அன்றே மறப்பது நன்றுன்னு. அது உண்மைதாங்க. நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு பண்ணியிருக்காங்கன்னா, அதை வாழ்நாளுக்கும் நம்ம மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒருத்தர் தீமை செஞ்சுருக்காங்கன்னா, அவங்கள நான் உடனே மறந்து உடனே மகாத்மா காந்தி ஆயிடுவோம் நம்மலாம் நான் சொல்லலை. நம்மளால் அப்படிலாம் இருக்க முடியாது. இந்த வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கைக்கு வராது, ஒத்து வராது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவோம், மறந்து இயல்பாக மாறிடுவோம். அப்போ நமக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. நம்மளோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அவங்க என்னென்னா, அவங்க ஒரு வேளை ரொம்ப பலமிக்கவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அவங்கள சீக்கிரம் வந்து எந்த இதுவும் அவங்களுக்கு நம்ம எதிர்ப்பு செஞ்சிட முடியாது. அப்போ நம்ம அதை மனசில் நினச்சிட்டே இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப உறுத்தலாக, நம்மளோட வாழ்க்கைக்கு அது ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துகிறதாவே இருக்கும். அதுக்காக நான் அவங்கள அப்படியே விட்டுற சொல்ல. கடவுளோட பார்வையில் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த தப்புக்கான தண்டனை கிடைச்சிரும். அது உண்மை. ஆனால் நம்ம அதை நினச்சிட்டே இருக்க வேணாமேன்னு நான் நினச்சேன். இது ஏதாவது உங்களை பாதிச்சிருந்தாலோ, இது ஏதோ தப்பாக பட்டிருந்தாலோ சாரிங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு இது தோணுச்சு, இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்லிட்டேங்க. ஓகே, உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு கதையோடு சந்திக்கலாம். ஓகே, பாய்.